சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு 64 தொகுதிகளை ஒதுக்கிட்டு மீதமுள்ள 170 தொகுதிகளில் களமிறங்க திமுக வியூகம் வகுத்து வருது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில 200 தொகுதிகளில் வெற்றி பெற திமுக இலக்கு நிர்ணயித்து இருக்கு. இதற்காக திமுகவில் அமைப்பு ரீதியாக 8 மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் அமைச்சர்கள் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கு. திமுக 170 தொகுதிகளில் போட்டியிடுவது என்றும் கூட்டணியில அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு 64 தொகுதிகள் வழங்குவது என்றும் திமுக தலைமை முடிவு எடுத்திருப்பதாக கூறப்படுது. ஒருவேளை காங்கிரஸ் கூடுதல் தொகுதிகள் கேட்டு அடம்பிடித்தா கூட்டணியை விட்டு வெளியேறினாலும் கவலை இல்லை என்ற முடிவுக்கு திமுக வந்துவிட்டதாக தெரியுது. அதே நேரம் கூட்டணியை பலப்படுத்தும் விதமாக தேமுதிகவையும் பாமக ராமதாஸ் அணியையும் திமுக பக்கம் இழுக்கும் முயற்சியும் நடந்துட்டு வருது. இதற்காக தேமுதிகவுக்கு 8 இடம், பாமக ராமதாஸ் அணிக்கு 7 இடம் வழங்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுது. ஒருவேளை பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் திமுக கூட்டணிக்குள் வந்தா இரு தரப்புக்கும் சேர்த்து 8 தொகுதிகளை ஒதுக்கவும் திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு.